Praise the Lord. சதா காலங்களோடு இருக்கிறவருக்கு மேல் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. சதா காலம் இருக்கிறவருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் இந்த காலை நேரத்தில் நமத்தில் எழுந்தருளுவாராக. இயேசுவின் நாமத்தில் ஆமென். என்ன பண்ணுறீங்க? அவ்வளவு சவுண்ட் வச்சு சவுண்டு தெரிய மாட்டேங்குது. Praise the Lord. சதா காலங்களுக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபித்து ஆரம்பிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நாளுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் பாடுகிற பாடல்கள், சங்கீத பகுதி, சாட்சி பகுதி, செய்தி பகுதி, காணி பகுதி எல்லாவற்றை பொறுப்படுத்தி நடத்தும். இந்த நாளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளில் தேவன் எங்கள் மத்தியில் எழுந்தருளி ஆண்டவரே, அடியனோடு தொடர்புள்ள வருகிற பிள்ளைகள், மறுபடியும் இந்த ப்ரோக்ராமை பார்க்கிற பிள்ளைகள் என எல்லாரையும் ஆசீர்வதி நாராயணனை முழு பொறுப்படுத்தி நடத்தும். இயேசு நாமத்தில் பிதாவே ஆமென். பசுமார்கள் வந்து பாடலை பாடி கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் தாமே நம்மை இந்த நாள் வரையிலும் தேவன் நம்மை பாதுகாத்தார். அவருடைய அநாதி தீர்மானத்தினாலே அழைக்கப்பட்டவர்களாகிய நம்ம எல்லாருக்கும் கர்த்தர் நல்ல சுகம், பலன், ஜீவனை கர்த்தர் தந்து இந்த நாளிலே கர்த்தரை பாடும்படி தேவன் கொடுத்த கிருபைக்காக நான் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். தொடர்ந்து கர்த்தர் தாமே இந்த பாடலையும் ஆராதனை எல்லாவற்றையும் கர்த்தர் தாமே அங்கீகரிப்பாராக. இந்த நாளிலே எங்களுடைய அழைப்பிற்கு இணங்கி எங்களோடு தொடர்பில் உள்ளதான உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் தாமே எங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த கூட்டத்தின் ஆசீர்வாதத்திற்காக ஒரு சில பாடல்களை நாம் பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். போற்றி துதிப்போம் என் தேவனை புதிய இதயமுடனே என்ற பாடலை நாம் பாடி ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். போற்றி துதிப்போம் என் தேவனை புதிய இதயமுடனே. போற்றி துதிப்போம் என் தேவனை புதிய இதயமுடனே. நேற்றும் என்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். நேற்றும் என்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசர் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசர் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். போர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில், போர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில் காக்கும் கரம் கொண்டு மாறில் சேர்த்தழைத்த அன்பை என்றும் பாடுவேன். காக்கும் கரம் கொண்டு மாறில் சேர்த்தழைத்த அன்பை என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே
மிகுந்த உபத்திரவத்தின் மத்தியிலும் கர்த்தர் நமக்கு நல்லவராகவே இருந்தார். ஆகவேதான் அவருடைய நாமத்தை நாம் துதித்து அவரை நாம் ஸ்தோத்திரித்து நாம் பாடுவோம். நாம் இன்னொரு பாடலை கூட பாடுவோம். நன்றி சொல்லி உண்மை பாட வந்தோம், உன் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம், வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் என்று நிறைவேற்றினீர் என்ற கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறதான வாக்குத்தத்தம். இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் கர்த்தர் உங்களுக்கு என்ன வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்தாரோ அந்த வாக்குத்தத்த வார்த்தைகளை நினைவு கூர்ந்து நன்றி சொல்லி உண்மை பாட வந்தோம் என்ற பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உன் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உன் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் என்று நிறைவேற்றினாய். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் என்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரே, என்று குறையாமல் காத்திடும் நல்லவரே. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரே, என்று குறையாமல் காத்திடும் நல்லவரே. காற்றும் இல்ல மழையும் இல்ல, ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீரே. காற்றும் இல்ல
ஆராதிக்க போகிறோம். நம்ம எல்லாரும் இருக்கிற இடங்களிலே இப்பொழுது நீங்கள் உட்கார்ந்திருந்தாலும் அல்லது நீங்கள் நின்று கொண்டிருந்தாலும், நீங்கள் எந்த நிலைமையில இந்த மொபைல் முன்பாக நீங்கள் உட்கார்ந்திருந்தாலும், நம் கண்களை மூடி நம்முடைய கண்களை மாத்திரம் உயர்த்தி நாம் இருக்கிற இடங்களில கொஞ்சம் 5 நிமிடம் மாத்திரம் கர்த்தருக்கு நாம் ஆராதனை செய்வோமா? பரிசுத்த ஆவியானவரே, உம்மை ஆராதிக்க நாங்கள் வந்திருக்கிறோம். கர்த்தாவே இயேசுவே, நாங்கள் பாடின வண்ணமாக வெட்கப்பட்ட தேசத்துல கர்த்தர் எங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைத்திருக்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆவியானவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் கர்த்தாவே உங்களுடைய சமூகத்தில் ஆண்டவரே இந்த மொபைல் முன்பாக ஆர்வத்தோடும் ஏக்கத்தோடும் கர்த்தர் என்னோடு என்ன பேசுவார் என்று கர்த்தாவே ஆண்டவரே எதிர்பார்ப்போடும் காத்திருக்கிற உடைய பிள்ளைகளை கர்த்தர் கைவிடாதபடிக்கு அவர்களுடைய இருதயத்தை கர்த்தர் திடப்படுத்த வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, தாவீது தன்னை திடப்படுத்தினது போல இந்த நாளிலும் ஆண்டவரே உடைய பிள்ளைகளை கர்த்தர் திடப்படுத்த வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறது. தாவே இயேசுவே, தேசத்துல கர்த்தாவே கொடுமைகள் வரும் பொழுது, ஆண்டவரே பஞ்சங்கள் வரும் பொழுது, கொள்ளை நோய்கள் வரும் பொழுது கர்த்தாவே உம்முடைய நாமத்தை மாத்திரம் உங்க முகத்தை நாங்கள் மாத்திரம் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம். கர்த்தாவே ஆவியானவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால கர்த்தாவே ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம். இதெல்லாம் உலகத்துல நடக்கும் என்று கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறீர் கர்த்தாவே. ஆனாலும் என்னுடைய இருதயம் பயப்படாமலும் கலங்காமலும் இருப்பதாக என்று நீங்க சொன்னீங்க. ஆண்டவரே, நாங்க வாழ்ந்தாலும் மரித்தாலும் இருந்தாலும் கர்த்தாவே ஆண்டவரே ஒரு நோக்கம், இந்த ராஜ்யத்துல நாங்கள் பிரவேசிப்போம். இந்த பூமிக்குரிய காரியத்தை நான் அல்ல, வரப்போகிற மேசியாவாக உண்மை நாங்கள் நோக்கி பார்ப்போம் என்ற நம்பிக்கையோடு கர்த்தாவே ஒவ்வொரு நாளும் உடைய முகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, உண்மை முகத்தை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன என்று நாங்கள் பார்க்கிறோம். உண்மை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போனதில்லை என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, வேதத்துல யாரும் உண்மை நோக்கி பார்த்து வெட்கப்பட்டு போகலாம். ஆண்டவரே இயேசுவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே, இந்த நாளில் ஆண்டவரே இந்த சமூகத்திலே கர்த்தாவே இந்த காத்திருக்கிற பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். எங்க விண்ணப்பத்தை கர்த்தாவே எங்க சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். அவரோட வாஞ்சைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறீரப்பா. என்ன மனநிலைமையில இருந்தாலும், எந்த சூழ்நிலையில இருந்தாலும் கர்த்தாவே உடைய பிள்ளைகள் மேல உடைய விசேஷ அபிஷேகம் இப்பொழுது இறங்கட்டும் கர்த்தாவே. அவருடைய பிள்ளைகள் மேல இறங்கட்டும் அப்பா. ஆண்டவரே, அவர்களை சுற்றிலும் இருக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திர வீட்டின் மேல இறங்கட்டும் கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தினால கர்த்தாவே ஆண்டவரே ஸ்தோத்திரம். முதலாவது இந்த ஆராதனைக்கு முன்பாக எங்களை நாங்களே பார்த்துகிறோம் கர்த்தாவே. வேதனை உண்டாக்கும்படி எங்களிடத்தில் உண்டோ என்று நாங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டாம். ஆண்டவரே இயேசுவே, இந்த ஆராதனைகளுக்கும் அப்பா இந்த ஜெபங்களுக்கும் எங்களுடைய விண்ணப்பங்களுக்கும் ஆண்டவரே தடையாய் காணப்படுகிறதான எங்களுடைய பாவங்கள், எங்களுடைய கோபங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம். விரும்பாத எந்த ஒரு காரியம் இருதயத்தில் இருக்குமானால் என் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். முழு ஆவியோடும் முழு ஆத்மாவோடும் முழு வெள்ளத்தோடும் தேட என் தேவனை கிருபை தர வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிற கர்த்தாவே. எங்களுடைய குற்றங்களை கர்த்தர் மன்னிப்பீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். யார் மனதையாவது நாங்கள் புண்படுத்தி இருந்தால், ஆண்டவரே யாருடைய மனதியை ஆண்டவர் ஸ்தோத்திரம் கர்த்தாவே மனதையும் நாங்கள் வேதனைப்படுத்தி இருந்தால் என் தேவனை இப்பொழுது உடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்புரவாகிறோம். ஆண்டவரே, பரிசுத்தம் இல்லாமல் ஆண்டவரே நாங்கள் தேவனை தரிசிக்க முடியாத ஆண்டவரே முதலாவது ஆண்டவரே எங்களுடைய சகோதரனிடத்துல ஒப்புரவாகிட்டு அப்பொழுதும் காணிக்கையை செலுத்திட்டு கர்த்தர் சொன்னது போல இயேசுவே இப்பொழுது ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த ஸ்தோத்திர பலியை நாங்கள் காணிக்கையாய் செலுத்துகிறோம். எங்களுடைய விண்ணப்ப பலிகளை காணிக்கையாய் செலுத்துகிறோம். யார் மேலாவது மனக்கசப்புகள், யார் மேலாவது மனவேதனைகள் அல்லது வேறு என்ன காரியம் இருந்தாலும் கொஞ்ச நேரம் தேவ சமூகத்தில் நாம் ஆராய்ந்து பார்ப்போமா? என் தேவன் பெரியவர், அவர் பரிசுத்தத்துல மிகுந்த உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இயேசுவின் நாமத்தினால கர்த்தாவே எங்களுடைய உள்ளங்களை ஆராய்ந்து அறிகிற கர்த்தர் அப்பா. இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே எங்களிடத்திலே குற்றங்கள் குறைகள் மீறுதல்கள் ஆண்டவரே நீ விரும்பாத என்ன காரியம் இருந்தாலும் கர்த்தர் தயவாய் நீ மன்னிப்பீராக. ஆண்டவரே பரிசுத்தத்திற்கு ஆண்டவரே விரோதமான காரியங்கள் இயேசுவின் நாமத்தினாலே எங்களுடைய ஊழியக்காரராக எங்களுடைய வாழ்க்கையிலும் அல்லது டிவி முன்பாக உட்கார்ந்து இருக்கிற ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில என் தேவன் தாமே கர்த்தாவை நீ மன்னிக்க வேண்டுமாய் நாங்கள் சொல்லிக்கிறோம் கர்த்தாவே. இயேசுவே எங்களுடைய குற்றங்களை மன்னிப்பீராக. சிறியோர் பெரியோராய் ஆண்டவரே இந்த கர்த்தாவின் மொபைல் முன்பாக ஆண்டவரே ஸ்தோத்திர இந்த ப்ரோக்ராமை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக உடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம் கர்த்தாவே. உடைய பிள்ளைகளுடைய சிந்தனைகள் பரிசுத்தமாகட்டும், நினைவுகள் பரிசுத்தமாகட்டும். ஆண்டவரே கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஆண்டவரே நாங்கள் ஒரு ஆடம்பரமாய் வாழ்கிற வாழ்க்கை அல்ல ஆண்டவரே. இயேசுவே மனம் போல வாழ்கிற வாழ்க்கை அல்ல ஆண்டவரே. நம்மளோட நோக்கம் எல்லாம்
ஆண்டவரே பரிசுத்தம் பரிசுத்தம் பரிசுத்தத்திற்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். இயேசுவே பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்துவீராக. ஆண்டவரே எங்களுடைய விண்ணப்பங்களை ஸ்தோத்திரப்படுகிற உடைய சமூகத்துல வந்து சேர்வதற்கு ஆண்டவர் தாமே கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்களுடைய குற்றங்கள் எல்லாம் நீ மன்னித்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். எங்களுடைய குறிகளை கர்த்தர் மன்னித்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. குற்றங்களை மன்னித்தவர் தம்மண்டை என்னை சேர்த்துக் கொள்வார். குற்றங்களை மன்னித்தவர் தம்மண்டை என்னை சேர்த்துக் கொள்வார். இப்பூவில் இவரை போல் அன்பரே வருண்டு. மாறாதவர் எந்தன் இயேசு, என்றும் பற்றிக் கொள்வேன். மாறாதவர் எந்தன் இயேசு, உம்மை பின்பற்றுவேன். எந்தன் இயேசு வல்லவர், என்றும் நடத்துவார். எந்தன் இயேசு நல்லவர், என்றும் நடத்துவார். பேரின்பம் அவரின் தஞ்சமே. பேரின்பம் அவரின் தஞ்சமே. அனுதினம் அன்பருடன் இணைந்து செல்லுவேன். அனுதினம் அன்பருடன் இணைந்து செல்லுவேன். ஹல்லேலூயா. தேவன் நம்முடைய குற்றங்கள் எல்லாம் கர்த்தர் மன்னிக்கிறவராக இருக்கிறார். ஆகவே நம்ம விசுவாசத்தோடு நம்ம இருக்கிற இடங்களை கரங்களை உயர்த்தி கர்த்தர் எங்களுடைய குற்றங்களையும் எங்களுடைய மீட்புகளையும் எங்களுடைய பாவங்களையும் மன்னித்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம் என்று நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அடுத்ததாக கர்த்தருடைய நாமத்தை சொல்லி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க போகிறோம். கர்த்தர் நமக்கு நல்லவராகவே இருந்திருக்கிறார். கர்த்தர் நமக்கு கடந்த நாட்களிலே போதுமானவராக இருந்தார். நாம் கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். கர்த்தர் மாத்திரம் நம்மோடு இல்லாமல் இருந்தால், தேவன் தாமே நம்மை விட்டு கொஞ்சம் விலகி இருந்தால் நம்முடைய நிலைமை இப்பொழுது என்னவா இருக்கும்னு நாம் சற்று யோசிப்போமா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருந்தீரப்பா. எங்களுக்கு போதுமானவராகவே இருந்தீர். வியாதியின் நேரத்திலும் ஆண்டவரே வருத்தத்தின் நேரத்திலும் உபத்திரவத்தின் நேரத்திலும் பஞ்சத்தின் நாட்களிலும் ஆண்டவரே பயம் தேசத்திலே பெருகியிருந்த நாட்களிலும் நீர் என்னை கைவிடவே இல்லை ஆண்டவரே. நீர் எங்களை விட்டு விலகவே இல்லை ஆண்டவரே. உம்முடைய அநாதி அன்பிற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. வேதனைகள் வரும் பொழுது, துக்கங்கள் வரும் பொழுது உம்முடைய முகத்தை நாங்கள் நோக்கி பார்த்தோம் ஆண்டவரே. நீர் எங்களை விட்டு விலகவே இல்லை ஆண்டவரே. இயேசுவே, ஒரு நாளும் நாங்கள் தோல்வி ஆண்டவரை சந்தித்ததே இல்லை. உம்மை நோக்கி பார்த்த பிறகு, உம் அன்பை ருசி பார்த்த பிறகு, உம்முடைய இரக்கத்தை நினைத்த பின்னாடி ஆண்டவரே வேற எந்த விதத்திலையும் நாங்கள் ஆண்டவரை ஸ்தோத்திர தோல்வியை பார்க்கல. எல்லாவற்றையும் ஜெயித்துதான் கர்த்தர் தந்திருக்கிறீர் கர்த்தாவே. ஆண்டவரே உபத்திரவத்தில் எங்களுக்கு ஜெயம், ஆண்டவரே வியாதியில எங்களுக்கு ஜெயம், போராட்டத்துல எங்களுக்கு ஜெயம் ஆண்டவரே. எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தர் நீ ஜெயத்தை மாத்திரம் கர்த்தர் தந்து ஆண்டவரே வெற்றியை மாத்திரம் எங்களுக்கு கொடுத்தீர் ஆண்டவரே. உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இயேசுப்பா. எங்களோட பிரயாணங்களில் கர்த்தர் எங்களுக்கு வெற்றியை கொடுத்தி ஆண்டவரே மிகப்பெரிய போராட்டங்கள் வந்தது ஆண்டவரே. ஸ்தோத்திர வேதத்துல வாசிக்கிறோம், நீதிமான் துன்மார்க்கன் மேல் கண் வைத்து அவனை கொல்ல பார்த்தான், ஆனாலும் அவனை இவன் கையில விடுவதில்லை என்று கர்த்தாவே வேதத்துல சொன்னது போல் ஆண்டவரே எத்தனை மரண போராட்டங்கள் கர்த்தாவே, எத்தனை மரண பயங்கள் ஆண்டவரே, எத்தனை பிரச்சனைகள் கர்த்தாவே. ஆண்டவரே நாளைக்கு நான் எழுந்திருப்பேனோ, என்னோட மரணம் இன்றோடு முடிந்து விடுமோ என்று கர்த்தாவே பல விதங்களிலே ஆண்டவரே யோசனைகள் வந்தது. ஆனாலும் கர்த்தாவே இயேசுவே நான் வெட்கப்படாதபடிக்கு, இயேசுவே நான் துக்கப்படாதபடிக்கு, நான் கண்ணீர் விடாதபடிக்கு, என் பிள்ளைகளை அனாதையா இல்லாதபடிக்கு இயேசுவே ஸ்தோத்திரம். இந்த பூமியில நீ கொடுக்கப்பட்டிருக்கிற நாள் வரையில ஆண்டவரே நான் ஜீவிக்கும்படி ஒரு நாள் உங்களுடைய சாயலால் இதை எழுப்பி விடுகிற கிருபைக்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உங்க இரக்கத்திற்கு முடிவே இல்லை ஆண்டவரே. இயேசுவே சொல்லுங்க சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே தாயை இழந்த நேரத்துல, தகப்பனை இழந்த நேரத்துல, கண்ணீர் விட்ட நேரத்துல, ஆண்டவரே எனக்கு சரீரத்துல வியாதி வந்த நேரத்துல என் தேவன் என்னோடு கூட இருந்தீங்க தாவே. நீங்க என்னை கைவிடல ஆண்டவரே.
நீர் எங்களை விட்டு விலகி போகல ஆண்டவரே. அந்த அன்பை எண்ணி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் நன்றி செலுத்துகிற கர்த்தாவே. உம்முடைய அநாதி இரக்கத்துக்காய் ஸ்தோத்திரம், உம்முடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் என்னை பசியோடு படுக்க விடல ஆண்டவரே. என் பிள்ளைகளை நீங்க பசியோடு படுக்க விடல ஆண்டவரே. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். அவங்க விரும்பினதை வாங்கி தரதுக்கு கர்த்தரே எங்களுக்கு ஆண்டவரே போதுமானவராக இருந்தீரே கர்த்தாவே. உமக்கு நன்றி. எங்க பக்கத்துல உள்ளவங்களை ஆண்டவரே பூமியில பார்க்க முடியல, என்னோடு படித்தவர்களை ஒரு சிலர் நான் இந்த கர்த்தாவை பார்க்க முடியல, எங்களுடைய சொந்த பந்தங்கள் கூட ஒரு சிலர் இந்த பூமியை விட்டு போனால் ஆண்டவரே, நீர் எனக்கு ஜீவனை கர்த்தர் தந்தி, நீர் எனக்கு ஆயுசுனால கர்த்தர் கூட்டி கொடுத்தி, இந்த பூமியில நீ வாழ்ந்திருக்கும்படி கர்த்தர் செய்தீரப்பா, நீ சுகித்திருக்கும்படி கர்த்தர் செய்தீர். எல்லா கண்களை மூடி கொஞ்ச நேரம் ஆண்டவருக்கு நேராக உங்களுடைய ஸ்தோத்திர பலிகளை நன்றி பலிகளை நீங்க ஏறெடுப்பீங்களா? அல்லேலூயா. ஒரு மனிதன் உங்களுக்கு ஒரு நன்மை செய்யும் பொழுது அவனிடத்துல திரும்ப திரும்ப அந்த நன்றியை சொல்லும் பொழுது அவனுடைய உள்ளம் எப்படி சந்தோஷப்படுமோ அதே போலதான் நம்முடைய தேவன் உங்களுடைய பலிகளை அங்கீகரிக்கிறவராய் இருக்கிறார். நீங்க கர்த்தர் செய்த நன்மைகளை சொல்லி சொல்லி ஒவ்வொரு நாளும் துதிக்கும் பொழுது, ஒவ்வொரு நாளும் அவர் செய்த நன்மைகளை சொல்லும் பொழுது கர்த்தர் அளவில்லாத ஒரு ஆனந்தத்தினாலே அவருடைய தன்னுடைய எல்லா வச்சு கர்த்தர்களோடு பேசுகிற தேவனாய் இருக்கிறார். எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரே நீங்க எனக்கு நல்லவராய் இருந்தீர் ஆண்டவரே. வேதனை நேரத்திலும் ஆண்டவரே துக்கத்தின் நேரத்திலும் மரண போராட்டங்கள் கர்த்தாவே இயேசுவே ஸ்தோத்திரம். எல்லா சூழ்நிலையிலும் அப்பா நீர் என்னோடு கூட இருந்தீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்க கண்ணீரை கர்த்தர் துடைத்தீரப்பா. எங்களுடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம். சோதனை நேரத்தில் கர்த்தர் கூட இருந்தீர். இது எல்லாவற்றுக்கும் மேலாக உமக்காக நாங்கள் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. உண்மையே நாங்கள் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம், உங்களுடைய முகத்தையே நாங்கள் தரிசித்துக் கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. வேதத்துல யாருமே நோக்கி பார்த்து வெட்கப்பட்டு போகல ஆண்டவரே. அதே அழைச்சுகளாக உண்மை நோக்கி பார்க்கிறோம். எங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு தெய்வம், எங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு முன்மாதிரி, எங்களுக்கு கற்பித்து கொடுத்த எல்லாம் நீங்க ஆண்டவரே. ஒரு நல்ல ஆசானா இருக்கிறீங்க ஆண்டவரே, ஒரு நல்ல தகப்பனா இருக்கிறீங்க ஆண்டவரே. அன்றைக்கு அப்பா ஸ்தோத்திரம். எசேக்கியாவுடைய மரண நாட்கள் முடிவுக்கு வந்தது, அவன் இந்த பூமியில இருக்கிற நாட்கள் முடிவுக்கு வந்தது என்று சொன்ன பொழுது சுவர்புறமாய் திரும்பி உம்மை நோக்கி வேண்டுதல் பண்ணின ஆண்டவரே. எசேக்கியாவுக்கு அன்றைய ஜீவனை கொடுத்த கர்த்தர் இன்றைக்கு எங்களோடு கூட இருக்கிறீர். ஒருவேளை மரண பயத்தில் நீங்க இருக்கிறீங்களா? இந்த நாளில உள்ள வேதனையோடு நீங்க இருக்கீங்களா? எசேக்கியாவை பார்த்து மனங்கசந்து அழுது போல கர்த்தரை பார்த்து மனங்கசந்து அழுக. நிச்சயமான கர்த்தர் உங்களுக்கு ஜீவனை தருவார். நிச்சயமான கர்த்தர் உங்களுடைய கண்ணீரை துடைப்பார். கடன் பாரத்தினாலும் சரீர பலவீனத்தினாலோ நீங்க சோர்ந்து போய் என்ன செய்வதென்று தெரியாம இப்பொழுது உட்கார்ந்திருக்கிறீர்களா? பொருளாதார பிரச்சனையை நினைத்து கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? கடன் பிரச்சனையினாலும் சரீரத்துல வேதனையினாலும் அநேக இழப்புகளினாலும் எல்லாவற்றையும் இழந்த ஒரு வேலை நீங்கள் உட்கார்ந்திருக்கலாம். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற கர்த்தர் அன்றைக்கு எசேக்கியாவுக்கு ஆயுசு நாளை கூட்டி கொடுத்த கர்த்தர், எசேக்கியாவின் விண்ணப்பத்தை கேட்ட கர்த்தர், அண்ணா தனக்கு பிள்ளை இல்லையே என்று மனங்கசந்து அழுத பொழுது அண்ணாளின் கண்ணீரை நான் பார்க்கவில்லையா? அண்ணாளின் கண்ணீரை நான் கவனிக்கவில்லையா? எசேக்கியாவுக்கு ஆயுசு நாளை கர்த்தர் நான் கூட்டி கொடுக்கவில்லையா? அக்கினி சூளையில தூக்கி போட்ட பொழுது 4ஆம் சாயலுக்கு ஒப்பான ஒரு தேவ மனுஷன் அந்த இடத்துல உலாவினது போல இன்றைக்கு உன் பிரச்சனைகளில் உன்னோடு கூட இருக்கிறேன். உன்னுடைய பாடுகளின் மத்தியில் உன்னோடு கூட இருக்கிறேன். இனி நீ கைவிடப்பட்டவள் அல்ல. இனி நீ சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. இனி துக்கமுகமாய் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உன் தேவன் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ கலங்காதே, நீ கவலைப்படாதே. உன் பிரச்சனைகளை நான் மாற்றுகிற கர்த்தர், உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. அக்னியை போன்ற போராட்டங்கள், மரண பயங்கள், தேசத்துல நடக்கிற காரியத்தை பார்த்து சோர்ந்து போய் ஜெபிக்க மனமில்லாமல், வேதம் கூட வாசிக்க மனமில்லாமல் ஏனோ தானா என்று இருந்து கொண்டிருக்கிறாயா? இன்றைக்கு கர்த்தர் உள்ளத்தை தேய்ச்சுகிறவராய் இருக்கிறார். உன் துக்கத்தை கர்த்தர் மாற்றுகிறவராய் இருக்கிறார். இனி நீ மரணத்தை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பொல்லாத சத்துருவின் வார்த்தைகளை குறித்து நீ கலங்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சத்துருவை ஜெயமாய் மாற்றின கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறேன். சத்துருவை தன்னுடைய பாதைகளின் கீழே மிதித்த கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறேன். தேவ பிள்ளையே, நீ பயப்படாதே. நீ காலத்துக்கூட நீ பயந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. ஒருபடி அடைக்கப்பட்டதா கர்த்தர் பல வாசல்களை உனக்காக திறக்க போகிறார். நம்முடைய தேவன் திறந்த வாசலை வைத்திருக்கிறார். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை விட்டு விடாமல் என்னை நோக்கி நீ கூப்பிட்டபடியால் இதோ நீ நினைத்திருக்கிற காரியத்துல, நீ எதிர்பார்த்திருக்கிற காரியத்துல ஒரு திறந்த வாசலை நான் வைக்கிறேன். நண்பு தேவ பிள்ளையே,
என் அன்பு தேவ ஜனமே, நீ சோர்ந்து போவதற்காக அழைக்கப்படவில்லை. நீ கைவிடப்பட்டவரை போல இருக்க அழைக்கப்படவில்லை. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். காற்றையும் காண மாட்டீங்க, மழையும் காண மாட்டீங்க. ஆனாலும் நீங்களும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கிற அளவுக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் இல்லையா? இதுவரை நடத்தின கர்த்தர் இனிமேலும் உங்களை நடத்துவார். இனிமேலும் உங்களை நடத்துகிற கர்த்தராய் இருக்கிறார். ஒரே ஒரு விஷயம், இந்த கடைசி நிமிஷத்திலோ உங்க நெஞ்சு மேல கையை வச்சு, ஆண்டவரே என்னை உள்ள பர்வதத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, அன்றைக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்பா, ஈசாக்கு மோரியா மலையில ஆண்டவரே ஈசாக்கு ஆண்டவரை பலியிட போகும் பொழுது ஆண்டவரே அந்த இடத்துல ஒரு ஆட்டுக்குட்டியை கர்த்தர் வைத்திருந்தீர். ஆண்டவரே இப்பொழுது எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை வைங்க. இந்த மாசம் என்னுடைய கடன் பிரச்சனையை மாற்றுவதற்கு ஒரு ஆட்டுக்குட்டியை கர்த்தர் வைங்க. எல்லாம் கேளுங்க, நெஞ்சு பகுதியில் கையை வச்சு, ஆண்டவரே இந்த மாசம் எனக்கு இவ்வளவு கடன் பிரச்சனை இருக்குது ஆண்டவரே, இந்த தேவையோடு நான் இருக்கிறப்பா, இந்த உபத்திரவத்தில் நான் இருக்கிற ஆண்டவரே, ஏதோ ஒரு ஆண்டவரே ஸ்தோத்திரம் நிரூபிசாரோ, ஏதோ ஒரு கத்தாவை பாரமான காரியங்கள், ஏதோ ஒரு கத்தாவை ஸ்தோத்திர தனிமை ஆண்டவரே, ஏதோ ஒரு காரியம் உள்ளத்துல பாரமா இருந்துட்டே இருக்குதப்பா. ஒரு வெறுமையான நிலைமை, நல்ல ஆகாரம் இருந்தோம், நல்ல துணிமணி இருந்தோம், ஏதோ ஒரு பார இருதயத்தை ஆற்றிட்டு ஆண்டவரே, ஒரு திசையா இந்த பர்வதத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். எல்லாரும் சொல்லுவோம் ஆண்டவரே, எல்லாருடைய நெஞ்சு கையை நெஞ்சு பகுதியில் வச்சு, ஆண்டவரே என்னை இந்த கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். எனக்கு கொடுக்கப்பட்ட கணவரை இந்த கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீ கிருபியாய் கொடுக்கிற அந்த பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். நீ கொடுத்த இந்த வீட்டிற்கு இப்படி கருத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, எல்லாரும் சொல்லுவோமா, கர்த்தர் உங்களோட வார்த்தையை கேட்கிறவராய் இருக்கிறார். உங்க பக்கத்துல கர்த்தர் உட்கார்ந்து உங்களோட வார்த்தையில உச்சி கவனிக்கிற கர்த்தராய் இருக்கிறார். கேளுங்க ஆண்டவரே, என்னை சுற்றி இருக்கிற பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். எங்களுக்கு கொடுக்கப்பட்ட மாமனார் மாமியாருக்காய் ஸ்தோத்திரம். எனக்கு கொடுக்கப்பட்ட தாய் தகப்பனுக்காய் ஸ்தோத்திரம். என்னோடு கூட பிறந்தவர்களுக்காய் ஸ்தோத்திரம். நீர் எனக்கு கொடுக்கப்பட்ட மனைவிக்காய் ஸ்தோத்திரம். நீர் எனக்கு கொடுக்கப்பட்ட கணவருக்காய் ஸ்தோத்திரம். நீர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். நீர் எனக்கு கொடுத்திருக்கிற நல்ல வீட்டுக்காய் ஸ்தோத்திரம். வெளியடைங்க ஆண்டவரே, ஒருவர் தீட்டுப்படுத்தாதபடி ஆண்டவரே கர்த்தாவே குடும்பத்தை ஒருவரும் ஆண்டவரே ஸ்தோத்திர வேலையெடுத்து கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. எல்லா பிள்ளைகளும் ஏசாயால பார்க்கிறோம், இறுதியாய் கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால கர்த்தர் தாமே அவனை பூர்ண சமாதானத்துக்கு காத்துக்கொள்வீர் என்று நாங்கள் வாசிக்கிறோம். கர்த்தர் பூர்ணமாய் காத்துக்கொள்வீராக. இயேசுவே, இந்த நாளில் உட்கார்ந்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். அவருடைய இருதயங்களை கர்த்தர் திடப்படுத்துங்க ஆண்டவரே. தாவீது நாளுக்கு நாள் ஆண்டவரை தைரியமாய் திடப்படுத்தி கொண்டது போல உடைய பிள்ளைகள் திடமானதாய் இருக்க கர்த்தர் கிருபை தர வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே, என் தேவனை பெரியவராய் இந்த கர்த்தர் வழி நடத்துங்க ஆண்டவரே. இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பங்களுக்காய் ஸ்தோத்திரம், தேசத்துக்காய் ஸ்தோத்திரம். தேசத்துல நடக்கிறதான எல்லா காரியத்தையும் இந்த சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தராமே எங்களுடைய தேசத்தை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வீராக. ஒரு பாதுகாப்பின் கரை எங்களுடைய தேசத்துல மூடப்படட்டும் ஆண்டவரே. இந்த COVID-19 உடைய கரத்தில் நாங்கள் வருகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. இப்பொழுது ஒரே ஒரு கர்த்தாவே ஸ்தோத்திரம், அந்த கரத்தை மாத்திரம் நீட்டி அந்த வியாதியில் இருந்த ஆண்டவரே ஸ்தோத்திர ஜனங்களை கர்த்தர் விடுவித்துக் கொள்ள வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, சிறியோர் பெரியோர் கர்த்தாவே, பலதரப்பட்ட ஜனங்கள் கர்த்தாவே, ஆண்டவரே ஸ்தோத்திர கர்த்தாவே, குழந்தைகள் பெரியவர்கள் என்று பாராதபடிக்கு இந்த வியாதி கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஜனங்களை ஆண்டவரே ஸ்தோத்திர கர்த்தாவே கொள்ளையாய் கொண்டு போகிறதே ஆண்டவரே. அந்த ஆத்துமா விலையேற பெற்றது அல்லவா ஆண்டவரே. இயேசுவே, எங்களை மாத்திரம் ஆண்டவரே நீங்க பத்திரமா பாதுகாத்தா பத்தாது ஆண்டவரே. எத்தனையோ இடங்களில் ஜனங்கள் தவிக்கிறார்கள் கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, இந்த கொரோனா வைரஸ்லிருந்து கர்த்தர் விடுதலை தந்தருவீராகப்பா. சீக்கிரத்தில் அதற்கு முடிவு வரட்டும். உங்களுடைய கோபத்தை கர்த்தர் நாமே சற்று தனித்து ஆண்டவரே எங்களுடைய தேசத்தில் ஒரு சமாதானம் நிலம்பட்டும் ஆண்டவரே. பொருளாதாரத்துல குறைந்து போயிருக்கிற பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வியாதியில கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே இந்த விண்ணப்பத்தை எல்லாம் கர்த்தர் கேட்டு எங்களுடைய தேசங்கள், எங்களுடைய சபைகள், எங்களுடைய குடும்பங்கள், எங்களுடைய வாழ்க்கை எல்லாம் வச்சு கர்த்தர் ஆண்டவரை பொறுப்படுத்த நடத்துகிற கிருபைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். கடைசியாக இந்த சமூகத்திலே எங்களுடைய சபைக்காக உடைய கர்த்தரை நாங்கள் வருகிறோம் கர்த்தாவே. இந்த கல்லின் மேலும் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்களை மேற்கொள்வதில்லை என்ற வார்த்தையின்படி இயேசுவின் நாமத்தினால என் தேவன் தாமே சபைகளை கர்த்தர் கட்டுவீராக. பூட்டப்பட்டிருக்கிற சபைகள் திறக்கப்படுவதாக ஆண்டவரே. இதற்கு பின்பாக நின்று ஆண்டவரே பிசாசானவன் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு விரோதமாகவும் கிறிஸ்தவ ஜனங்களுக்கு விரோதமாகவும் உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுக்கு விரோதமாகவும் ஆண்டவரை மறைமுகமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிற எல்லா அந்தகாரத்தின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாகி ஆண்டவரே உடைய பிள்ளைகள் விடுதலையோடு ஆராதிக்கும்படி சபைகளை திறப்பதற்குண்டான வழிவாசல்களை வருகிற ஆண்டவரை மாதத்திற்குள்ளாய் கர்த்தரை திறக்க வேண்டுமாய் நாங்கள்
செபிக்கிற கர்த்தாவே, தேசத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க, தேச தலைவர்களை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த நாளும் நாமும் எங்களோடு மகிமைப்பட்ட கிருபைக்காய் ஸ்தோத்திரம். எங்களை சுற்றிலும் கர்த்தர் வேலை இழைத்திருக்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். எல்லாவற்றும் இந்த சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். துதிக மகிமை யாவும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். சதா காலம் முழுவதற்கு மகிழ்ந்தாவதாக ஒரு சங்கீத பகுதிக்கு நேராக நம்ம எல்லாரும் வருவோம். சங்கீதம் 147க்கு நேராக நம்ம எல்லாரும் வருவோம். சங்கீதம் 147. அதில் முதல் வசனத்திலிருந்து 6 வசனங்களை மாத்திரம் நாம் மாறி மாறி வாசிக்கலாம். சுகமாக சங்கீதம் 147 முதல் வசனத்திலிருந்து 6 வசனங்களை மட்டும் வாசிக்கலாம். ஸ்தோத்திரம். சங்கீதம் 147. கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது, துதித்தலே இன்பம் ஏற்றதுமாய் இருக்கிறது. கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார், புறத்துள்ள இஸ்ரவேலை கூட்டி சேர்க்கிறார். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். அவர் நட்சத்திரங்கள் லக்கத்தை எண்ணி அவைகளுக்கெல்லாம் பெயரிட்டு அழைக்கிறார். நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகாபலமுள்ளவருமாய் இருக்கிறார், அவருடைய அறிவு அளவில்லாதிருக்கிறது. சேர்ந்து வாசிப்போம். கர்த்தர் சாந்தகுணமுள்ளவர்களை உயர்த்துகிறார், துன்மார்க்கரை தரை மட்டும் தாழ்த்துகிறார். சதா காலம் இருக்கிறவருக்கு மகிமையுண்டாவதாக. இந்த நாளில் உங்களை நான் பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் மேலவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. வாசித்த இந்த சங்கீதத்திலே கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது, துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாயிருக்கிறது. துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாயிருக்கிறது. கர்த்தரை துதியுங்க, அது இன்பத்தை கொண்டு வரும். கர்த்தரை போற்றுங்க, அது இன்பத்தை கொண்டு வரும். கர்த்தரை வாழ்த்துங்க, கர்த்தரை உயர்த்தி துதிங்க, அது உங்களுக்கு பெரிய சந்தோஷத்தை கொண்டு வரும், சமாதானத்தை கொண்டு வரும், விடுதலை கொண்டு வரும். பவுலும் சீலாவும் கர்த்தரை துதிக்கிறார்கள். அவர்கள் துதித்தபடினாலே சிறைச்சாலை அசைந்தது, சிறைச்சாலை கதவுகள் தானாய் திறந்தது, அவர்கள் வெளியில வந்தார்கள். ஆகவே தேவ பிள்ளைகளே, கர்த்தரை ஸ்தோத்திரம், கர்த்தரை துதியுங்கள். துரத்துண்ட இஸ்ரவேலரை கூட்டி சேர்க்கிறார் என்று சொல்லி பாரு. சங்கீதம் 146 வசனத்திலே கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார், கர்த்தர் உன்னை கட்டுகிறார், துரத்துண்ட இஸ்ரவேலை கூட்டி சேர்க்கிறார். அவர் கூட்டி சேர்க்கிற கர்த்தர், கர்த்தர் கட்டுகிறவர், அவர் இடிக்க மாட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3வது வசனத்தில் வாசிக்கிறோம். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவருடைய காயங்களை கட்டுகிறார். இருதயம் நொறுங்குண்டிருப்பீங்கன்னு சொன்னால், இந்த 11ஆம் மணி வேளை கடந்து போய் கொண்டிருக்கிற நேரத்திலே உங்களுடைய இருதயம் நொறுக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னால், கர்த்தர் குணமாக்குகிறார், கர்த்தர் குணமாக்குகிறார். உடைய இருதயத்தை கர்த்தர் குணமாக்குகிறார். உடைய இருதயத்துக்கு தேவையான சந்தோஷத்தை கர்த்தர் தருகிறார், சமாதானத்தை கர்த்தர் தருகிறார். தேவ பிள்ளையே, இந்த வார்த்தையை நீங்கள் பார்க்கும் பொழுது இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவருடைய காயங்களை கட்டுகிறார். இருதயத்துக்குள்ள என்ன காயம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் மிகுந்த நீங்கள் நல்லா டீப்பா ஆராய்ந்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அந்த வார்த்தையின் அர்த்தம் என்று சொன்னால், இந்த இருதயம் ஆனது காயப்படும் சொன்னால், அது எப்படி காயப்படும்னா வார்த்தையினால காயப்படும். சத்துரு பேசுகிற வார்த்தையினாலே, சீமேயி பேசுகிற வார்த்தையினாலே தாவீதுடைய இருதயம் காயப்பட்டிருந்தது. அப்போ உங்களுக்கு விரோதமாய் பேசுகிற சில வார்த்தைகள், உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருக்களின் வார்த்தைகள், சில சாபத்தீடான வார்த்தைகள், இவைகளை அவர் காயங்களை கட்டுகிறார். தேவ பிள்ளையே, இந்த மத்தியான வேலை கடந்து வருவதற்கு முன்பாக இருதயம் நொறுங்குண்டிருப்பில்லை சொன்னார், கர்த்தர் உங்களை குணமாக்குகிறார், காயங்களை கட்டுகிறார். 4 வசனம் அவருடைய மகத்துவத்தை விளக்குகிறது. அவர் பெரியவர் என்பதை காட்டுகிறார். நட்சத்திரங்களின் லக்கத்தை எண்ணி, நான் வானத்து நட்சத்திரங்களை எண்ண முடியாது. ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்கிறார், நீ வானத்து நட்சத்திரங்களை எண்ண கூடுமானால் எண்ணிப்பாரும் என்று சொன்னார். அதுபோல நாம் நம்முடைய கண்களுக்கு ஒரு ஆச்சரியமான காரியம், நம்ம ஏதோ ஒரு நட்சத்திரத்தை பார்ப்போம்,
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு தெரியும் வால் நட்சத்திரம்னு தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேற நட்சத்திரங்களுக்கு நம்ம என்ன பேருன்னு தெரியாது. ஆனா நட்சத்திரங்களின் லக்கத்தை எண்ணி அவர் பேருக்கு அழைக்கிற அவ்வளவு மகா பலனுள்ள கர்த்தர் நம்முடைய கர்த்தர். அவர் மகா பெரியவர் நம்முடைய கர்த்தர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரம் இல்லாதபடிக்கு கர்த்தர் சாந்த குணம் உள்ளவர்களை உயர்த்துகிறார், துன்மார்க்கை தரைமட்டம் தாழ்த்துகிறார் என்று 6வது வசனத்தில் வாசிக்கிறோம். நாம் சாந்தமாய் இருப்போம், உயர்த்தப்படுவோம். துன்மார்க்கராய் இருந்தால் தாழ்த்தப்பட்டு போவோம். கர்த்தருடைய நாம் மகிமைப்படும். கர்த்தர் தாமே இந்த சங்கீதத்தை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது சாட்சி நேரம். நம்ம எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி கர்த்தருக்கென்று சாட்சி சொல்லுவோமா? தேவரே, நீர் செய்த சகல உபகாரங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துவோம். உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம், போக்குவரத்து, கையின் பிரயாசம் எல்லாவற்றையும் எங்களுக்கு ஆசீர்வதித்த மகா பெரிய தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காணிக்கை நேரம். பிள்ளைகள் வந்து கர்த்தரை சோதரம் அல்லது பாசமோ பிள்ளைகள் யாரும் பாட்டு பாடுவாங்க. அப்பொழுது கர்த்தருக்காக நாம் காணிக்கை செலுத்துவோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இங்கு அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா, தோல்வியில்லை, அல்லேலூயா, வெற்றி உண்டு, அல்லேலூயா, தோல்வியில்லை, அல்லேலூயா, வெற்றி உண்டு. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். சதா காலம் இருக்கும் உண்டாவதாக. நாங்கள் சபையில் இருக்கிறோம். எங்களுடைய காணிக்கைகளை எங்களுக்கு கொடுக்கப்பட்டதுதான் நமக்கு சபைக்கு உண்டான காணிக்கப்பட்டு நாங்கள் செலுத்தியிருக்கிறோம். தேவ பிள்ளைகள், நீங்கள் காணிக்கையில் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் வேதாமத்தில் வையுங்கள். நிச்சயமாக உங்களை சந்திக்கிறதுக்கு நாள் வரும் என்று சொல்லி நான் விசுவாசித்துக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் சந்திக்கும் பொழுது நீங்கள் கர்த்தருக்காக செலுத்துவீர்களாக. நம் காணிக்காய் ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, பிள்ளைகள் கர்த்தருக்காக கொடுத்தால் அந்த காணிக்கை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளும், அங்கேயும் ஆசீர்வதி நம்முடைய பிள்ளைகளுக்கு நிறைவாய் திரும்ப கொடுக்க முடியாது நான் ஜெபிக்கிறேன். அப்பா ஆண்டவரே, பிள்ளைகள் வீட்டில் காணிக்கையை சேகரித்துக் கொண்டிருக்கார். அவர்களுக்கு உச்சிதங்களை கொடுப்பீராக, திரும்ப தருவீராக. அவர்களை 1000 மடங்கு அவர்களை ஆசீர்வதிப்பீராக, கொடாகொடியாய் பெருக பண்ணுவீராக. கர்த்தர் தேவ பிள்ளைகளை, விசுவாசிகளை, ஆண்டவரே தொடர்பு இருக்கிற பிள்ளைகள், காணிக்கையை சேகரிக்கிற பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதி. முக்காய் கொடுத்து கொண்டிருக்கார்கள். கர்த்தர் பெரிய காரியங்கள் அவர்களுக்காக செய்கிறார். பொருளாதார செழிப்பை கட்டளையிடுகிறார். தொடர்ந்து எங்களோடு கூட பேசும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.
கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார். அவர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் கர்த்தருடைய நாமத்தை உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பரிசுத்தவான்களுடைய மரணம் கர்த்தருடைய பார்வைக்கு அருமையானதாக இருந்தாலும் கடந்த நாட்களில் ஜே.ஜே.ஒய் அவர்கள் மறுத்து போனது உங்களுக்கு தெரியும். அடுத்தது நம்பிக்கை டிவியில் இன்னொரு ஊழியக்காரர் பேசி கொண்டிருக்கிறார். அவர் மறித்து போனார் என்று நாங்கள் பார்க்கிறோம். மெட்ராஸில் இன்னும் 2 ஊழியக்காரர்கள் மறித்து போனால் எனக்கு தகவல் இருக்கிறது. ஆகவே தேவ பிள்ளைகள் நீங்கள் எல்லாரும் தயவோடு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய ஜெபத்தில் பரிசுத்தவான்களை தாங்க. பரிசுத்தவான்கள் நமக்கு தேவை. ஒரு ஜெபிக்கிற மனுஷன் நமக்கு தேவை. ஒரு தேசத்தை திறப்பில் நின்று ஜெபிக்கிற மனிதர்கள் அவர்கள் மரித்து போகக்கூடாது, மரணத்தை காணக்கூடாது. அவர்கள் கொஞ்ச நாள் வாழ அவர்களுக்கு ஆயுஷ் நாட்களை கூட்டிக் கொடுக்க ஜெபிங்கள். ஜான்ராஜ் அவர்கள் கர்த்தருடைய ஸ்தோத்திரம், அவரும் பலவீனப்பட்டிருக்கிறார். அவருக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அவருடைய மனைவி சுகமாயிட்டார்கள் என்று நான் கேள்விப்படுகிறேன். அவர்களும் பாதிக்கப்பட்டார்கள். ஆகவே தேவ பிள்ளைகள் உங்களால் இயன்ற ஜெப உதவியை நீங்கள் பரிசுத்தவான்களுக்காக செய்யுங்கள். குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல எங்களுக்காகவும் நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எங்களுடைய பொருளாதார சூழ்நிலைகளுக்காக விசுவாசிகள் கட்டாய ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார்கள். இந்த நாளில் போன வாரத்தில் லீடர்ஷிப் உண்டான குவாலிட்டி, ஒரு லீடர் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி போன வாரத்தில் செய்தியாக கொடுத்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த லீடருடைய குவாலிஃபிகேஷன் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி போன வாரத்தில் நான் உங்களோடு கூட பேசியிருக்க நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். நல்ல தேவ வார்த்தைகள் அதை நான் மறுபடியும் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது குடும்ப தலைவர் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி, ஒரு லீடர் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி போன வாரத்தில் பார்த்தோம். ஆனால் இந்த நாளில் கூட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் கர்த்தரை நாம் மையப்படுவதாக. இந்த நாளில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உன்னை சந்திக்க வருவார் என்ற தலைப்பில் நான் பேச ஆசைப்படுகிறேன். கர்த்தர் உன்னை பார்க்க வருவார். கர்த்தர் உன்னோடு கூட பேச வருவார். கர்த்தர் உன்னோடு கூட உறவாட வருவார். ஏனென்று சொன்னால் சங்கீதம் 115 கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 115க்கு நேராய் நம்ம எல்லாரும் வருவோமா? சங்கீதம் 115க்கு நேராய் நம்ம எல்லாரும் வருவோம். சங்கீதம் 115க்கு நேராய் நம்ம எல்லாரும் வருவோம். சங்கீதம் 115க்கு நேராய் நம்ம வருவோம். சங்கீதம் 115 அந்த வார்த்தை வருகிறது. எத்தனாம் வசனம்னு கேட்டால் 12ஆம் வசனத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய நாம் மையப்படட்டும். இந்த நாளில் நாம் பேசுகிற வார்த்தையானது கர்த்தர் உங்களை சந்திக்க வருவார், கர்த்தர் உங்களை பார்க்க வருவார் என்று சொல்லி நான் பிரசங்கிக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறேன். ஆதியாகமம் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்துக்கு நேராக நீங்கள் எல்லாரும் வாருங்கள். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் எல்லாரும் வாருங்கள். அதில் முதல் வசனத்தை வாசிங்கள். பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவன் போதும் ஜெபம். நல்ல பிதாவே, நீ பேசும் நாங்கள் கேட்கிறோம். அந்த வார்த்தையின் சத்தத்தை கேட்க எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். தகப்பனே, இந்த நாளில் கர்த்தரே எங்களுக்காக இடைவிடுகிறார். அப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமையா. தேவனுடைய வார்த்தைகள் ஜனங்களுக்கு ஏற்ற விதமாய் அமைய தேவன் அனுகிரகம். கர்த்தரே பேசும், இடைவிடும், அடியனை மறைத்தரணும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தரை நாம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மறுபடியும் தேவ சமூகத்தில் வரும்பொழுது கர்த்தர் உங்களை பார்க்கும் மாசத்துல, இந்த மாசத்துல உங்க வீட்டுக்கு வர போறார். அல்லேலூயா. ஊழியக்காரன் வருவது தாமதமாய் கொண்டிருக்கிறது. ஊழியக்காரன் வருவது தாமதமாய் கொண்டிருக்கிறது. நான் உங்களை பார்க்க முடியாத சூழ்நிலைகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறபடினாலே இந்த மாசத்துல ஆண்டவரே, நான் விசுவாசிகளை சந்திக்க தொடர்பில் இருக்கிற பிள்ளைகளை எல்லாம் என்னால்
சந்திக்க முடிவதில்லை என்று சொல்லி நான் தேவனுடைய சமூகத்தில் இருந்த சூழ்நிலை. அப்பொழுது ஆவியானவர் இந்த வார்த்தையை எனக்கு கொடுத்தார். பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியில் அவனுக்கு தரிசனமானார். கர்த்தர் உங்க வீட்டில் உனக்கு தரிசனமாவார் இந்த மாசத்துல. இந்த மாசம் இன்றைக்கு தேதிகள் கடந்து போய் கொண்டிருக்கிறது. பாதிக்கு மேல தேதிகள் நாட்கள் இந்த மாசத்துல கடந்து விட்டது. ஆனாலும் கர்த்தர் உன்னை பார்க்க வீட்டுக்கு வர போறார். நீங்க பார்க்கும் பொழுது பாருங்க, உஷ்ண வேளையில் அவன் பகலின் உஷ்ண வேளையில் கூடார வாசல் உட்கார்ந்து இருந்து, அப்ப நீங்க கூடார வாசல் உட்கார்ந்து இருக்கிறீங்க. இப்பொழுது இருக்கிற சூழ்நிலையில் உங்களுக்கு நன்றாய் தெரியும். உலகம் போய்கொண்டிருக்கிற போக்கு, இந்த கொரோனா வைரஸ்னால ஜனங்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிற இந்த நாட்கள்ல ஆங்காங்கே ஜனங்கள் ஒளிந்து கொண்டிருக்கிற சூழ்நிலைகளில் இந்த நிலைமையில கர்த்தர் விசுவாசிகளாகி உங்களை பார்க்க அவர் வாஞ்சையா இருக்கிறார். அவர் உங்களை பார்க்க உங்க வீட்டுக்கு இந்த மாசத்துல வரப்போகிறார். தேவ பிள்ளையே பாருங்க, அவன் கூடார வாசல்லே உட்கார்ந்து இருக்கையில், வாசப்படியில் உட்கார்ந்து இருக்கார். உஷ்ண வேலை, அது நல்ல வெயில் அடிச்சு கொண்டிருக்கிற வேலை, நல்ல உஷ்ணமான ஒரு வேலை. நான் நினைக்கிறேன் 12 மணிக்கு மேல நல்ல உஷ்ணமான வேலை, 12 மணிலிருந்து 3 மணி வரைக்கும் நல்ல உஷ்ணமான வேலை வருகிறது. அந்த உஷ்ணமான வேலையில ஆண்டவர் ஆபிரகாமை சந்திக்க வந்தார். அந்த இடத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் போது உட்கார்ந்து அவன் பகலின் உஷ்ண வேளையில் கூடார வாசல், அவன் பகலின் உஷ்ண வேளையில் கூடார வாசலில் உட்கார்ந்திருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலிருந்து அவனுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் விழுந்து, அவன் கூடார வாசலில் உட்கார்ந்து இருக்கிறான். அவன் உட்கார்ந்து இருக்கும் பொழுது தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான். 3 புருஷர், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் என்று திருவலம் பெற்றுகிற அந்த 3 புருஷர், பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியாகிய திரியேக தெய்வம் என்று சொல்லுகிற அந்த 3 புருஷர் ஆபிரகாமை சந்திக்க வந்தார்கள். அப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மாசத்திலே 3 புருஷராக பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் என்று பேசிக் கொண்டிருக்கிறோமே, அவர்கள் 3 புருஷராக இயேசு கிறிஸ்துவானவராக உங்களிடத்திலே அவர் வரப்போகிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் வரும் பொழுது உங்களை நீங்கள் தாழ்த்திக் கொள்ளுவீர்கள் சொன்னார். இப்பொழுது சங்கீதத்தில் வாசிச்சோமே, தாழ்மையுள்ளவர்கள் என்று சொல்லி, உங்களை தாழ்த்திக் கொள்ளுங்கள், தரை மட்டும் தாழ்த்திக் கொள்ளுங்கள். தாழ்மையுள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார், பெருமையுள்ளவர்களுக்கோ தேவன் எதிர்த்து நிற்கிறார் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். உங்களை நீங்கள் தாழ்த்திக் கொள்ளுங்கள், தரை மட்டும் தாழ்த்திக் கொள்ளுங்கள். அப்படி நீங்கள் தரை மட்டும் உங்களை தாழ்த்தி, ஆண்டவரே உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தனால் நீர் உமது அடியனை விட்டு கடந்து போக வேண்டாம் அப்படி சொல்லுங்க. இந்த மாசத்துல தேவ சமூகத்தில் நீங்க கொஞ்ச நேரம் உட்காரு. அவரே உங்களை தேடி வருவார். அவர் உங்களை பார்க்க ஆசையா இருக்கிறார். உங்களோடு கூட பேச வேண்டும், உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி என் ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறார். அவர் கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் ஆசீர்வதிப்பார் என்ற வார்த்தையின்படி உங்களை 24 மணி நேரமும் நினைக்கிற ஒரே ஒரு கர்த்தர் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர், நம்முடைய இயேசு கிறிஸ்து. அவர் வரும் பொழுது நீங்க அவரோடு கூட பேசுங்க. நீ அவரோடு பழகி சமாதானமாயிரும், அதனால் உனக்கு நன்மை வரும் என்று சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோபுல அந்த வார்த்தை இருக்கிறது. கர்த்தரை நாம் மைப்படுவதாக. இந்த அவன் எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து, ஆண்டவரே உம்முடைய கண்ணில் எனக்கு கிருபை கிடைத்ததானால். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, மோசே சொல்லுகிறார், என் வாழ்நாள் எல்லாம் மகிழ்ந்து களி கூறும்படி காலையில் உம்முடைய கிருபையினால் என்னை திருப்தியாக்கும் என்று சொல்லி சங்கீதம் 90 வாசிக்கிறோம். அப்போ கிருபை, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைக்குமானால்
வேதத்திலே நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய கண்களில் கிருபை கிடைத்ததனால் நீர் உமது அடியேனை விட்டு கடந்து போக வேண்டாம். அப்பா, என்னை விட்டு நீங்க போக வேண்டாம். இயேசுவே, என்னை விட்டு போக வேண்டாம். பார்க்க வந்திருக்கிறீங்க, என்னோடு கூட பேச வந்திருக்கிறீங்க, நீங்க என்னை விட்டு கடந்து போக வேண்டாம். 4ஆம் வசனத்தை பாருங்கள். கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும், உங்கள் கால்களை கழுவி மரத்தடியில் சாய்ந்து கொண்டிருங்கள். நீங்க சற்று இளைப்பாருங்க ஆண்டவரே, சற்று நேரம் நீங்க ரெஸ்ட் எடுங்கப்பா. 3 புருஷர்களையும் பார்த்து அருமையான ஆபிரகாம் பேசிக் கொண்டிருக்கிறார். என்ன பேசுகிறார்னு கேட்டால், கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும், உங்கள் கால்களை கழுவி மரத்தடியில் சாய்ந்து கொண்டிருங்கள். அப்படின்னா மோசேங்கிற ஆபிரகாமின் இருதயம் அவர்களுக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறது. அவர்கள் எப்படியாவதும் அவர்கள் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும்னு ஒரு சூழ்நிலை ஆகிவிட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நீங்க பாருங்க, நீங்க அடுத்த வார்த்தை, இப்ப நீங்கள் உங்கள் இருதயங்களை திடப்படுத்தி கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன், அப்புறம் நீங்கள் வழியே போகலாம். இதற்காகவே அடியேன் இடம் மட்டும் வந்தேன் என்றான். அதற்காக நீ சொன்னபடி செய்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருனை பார்க்க வரார், கர்த்தரோடு கூட பேச வரார், கர்த்தர் உங்களை சந்திக்க வருகிறார். அந்த இடத்துல நீங்க ஒரு கான்வர்சேஷன் பண்றீங்க, ஆண்டவரோடு கூட பேசுறீங்க. நல்ல நல்ல விசுவாசிகள் நீங்க எல்லாருமே, நீங்க எல்லாரும் நல்ல விசுவாசிகள். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாரார். எந்த வீட்டுக்கு எந்த பரிசுத்தவான் வந்தாலும் நீங்க அவங்களை ஏற்றுக்கொள்கிறதற்காக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரார். எந்த ஊழியக்காரை நீங்க வெறுமையாய் அனுப்பாத ஒரு நல்ல கேரக்டரோட வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க, அதற்காக உங்களை ஆசீர்வதிப்பாரார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்க பார்க்கிறோம், சொன்னபடி செய்கின்றார்கள். அப்பொழுது ஆபிரகாம் தீவிரமாய் கூடாரத்தில் சாராள் இடத்துக்கு போய், நீ சீக்கிரமாய் 3 படி மெல்லிய மாவு எடுத்து பிசைந்து அப்பம் சுடு என்றான். ஆபிரகாம் மாட்டு மந்தை கோழி ஒரு நல்ல இளங்கன்றை பிடித்து வேலைக்காரன் கையில் கொடுத்தான். அவன் அதை சீக்கிரத்தில் சமைத்தான். தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆளுகை செய்வதாக. அந்த ஆளுகை செய்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ள மகிமையில நிறைவாக்குகிறவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வீட்டுக்குள்ள வருகிறார். இந்த வீட்டிலே ஆபிரகாம் சொல்றார், நீங்க எங்க வீட்டுக்கு சாப்பிடத்தான் வந்தீங்கன்ட்டார். ஆபிரகாம் ஒரு யதார்த்தமான ஒரு விசுவாச தகப்பன். நீங்க எங்க வீட்டுக்கு அடியேன் மட்டும், இதற்காகவே அடியேன் இடம் மட்டும் வந்தீர்கள் என்றான். அதற்கு நீ சொன்னபடி செய். நல்ல ஆகாரம் எடுக்கிறார்கள், நல்ல அப்பத்தை சுடுறாங்க, கொண்டு வராங்க. பாருங்க, ஆபிரகாம் வெண்ணையும் பாலையும் சமைத்த கன்றையும் எடுத்து வந்து அவர்கள் முன்பாக வைத்து அவர்கள் அருகே மரத்தடியில் நின்று கொண்டிருந்தான். அவர்கள் புசித்தார்கள். அவர்கள் புசித்து, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப பாருங்க என்ன செஞ்சாங்க. கர்த்தர் உன்னை பார்க்க வந்தா அவரை நீங்க வெறுமையா விடாதீங்க. நீங்க வெறுமையா விடவே விடாது. இன்னைக்கு எந்த ஊழியக்காரன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் எல்லாரும் உங்களை நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். நீங்க நம்முடைய விசுவாசிகள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் பார்க்கிற பிள்ளை, நீங்க எல்லாருமே அந்த விஷயத்துல ரொம்ப கனமுள்ள பிள்ளைகளா இருக்கு. கர்த்தரை நான் மகிமைப்படணும். ஒரு ஊழியக்காரர் பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான பிள்ளைகளை இங்க பாருங்க, புசித்தார்கள். அவர்களை நோக்கி, உன் மனைவி சாராள் எங்கே என்றார்கள். அதோ கூடாரத்தில் இருக்கிறாள் என்றான். அப்பொழுது அவர், இப்ப இந்த வசனத்தை நீங்க எல்லாரும் கவனமா பாருங்க, 10வது வசனத்தை பாருங்க. அப்பொழுது அவர், ஒரு உற்பவ கால திட்டத்தில் நிச்சயமாய் இடத்திற்கு திரும்ப வருவேன். அப்பொழுது மனைவியாக சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றால், சாராள் அவருக்கு பின்புறமாக கூடார வாசல் இதை கேட்டுக் கொண்டிருந்தால். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 14வது வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுண்டோ, உற்பவ காலத்துக்கு திரும்ப வருவேன். அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். தேவ பிள்ளையே,
கர்த்தர் உன்னை சந்திக்க வந்தார், கர்த்தர் உன்னை பார்க்க வந்தால் அவரோடு கூட பேசி அவரோடு கூட பழகி சமாதானமாக இருந்து உன் பொருளாலும் உன் விளைவின் முதற்பனால் கர்த்தரை கனமணி கொண்டிரு. அப்படி நீங்கள் செய்து கொண்டிருப்பீங்கன்னு சொன்னால் தேவ பிள்ளையே, இந்த நாளில் ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கும் திருவலம் பற்றுகிற வார்த்தையானது நிச்சயமாக ஒரு நாள் நான் திரும்ப வருவேன், ஒரு நாள் வரும், நான் உன்னை மறுபடியும் பார்க்க வருவேன், அப்பொழுது நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். அல்லேலூயா. இந்த அருமையான கர்த்தருடைய ஸ்தோத்திரம். 10வது வசனத்தில் அப்பொழுது அவர் ஒரு உற்பவ காலத்திற்கு நிச்சயமான இடத்துக்கு திரும்ப வருவேன், அப்பொழுது உன் மனைவியாகி சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பாள் என்றால் சாராள் அவருக்கு பின்புறமாய் கூடார வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தார். 11ஆம் வசனத்தை பாருங்கள். ஆபிரகாம் சாராளும் வயது சென்று முதிர்வாய் இருந்தார்கள், ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு சாராளுக்கு நின்று போயிற்று. உங்க வீட்டுல ஆசீர்வாதம் இல்லாமல் போயிருக்கிறதா? உங்களுடைய வீட்டுல நன்மை குறைந்து விட்டதா? இனி எலிஜிபிள் இல்லாதபடி இனி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கென்று முடியாத சூழ்நிலை உருவாகி இருக்கிறதா? ஆவியானுடைய வார்த்தை அடுத்த வார்த்தை வருகிறது. கர்த்தருடைய சோதனை அதை பார்த்து கொண்டே இருக்கின்ற. ஆகையால் சாராள் தன் உள்ளத்தில் நகைத்து நான் கிளவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயதுமான பின்பு எனக்கு இன்பம் பிறக்குமோ என்றார். அப்புறம் இன்னும் பேசுங்க. அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி சாராள் நகைத்து நான் கிளையாயிருக்க பிள்ளை வருவது மெய்யோ என்று சொல்வானேன். கர்த்தருக்கு தெரியாத ஒன்றுமே இல்லை. இல்லாத இடங்களிலே இருக்கிறவராக பெயர் சொல்லி அழைக்கிற கர்த்தர் நம்முடைய கர்த்தர். ஒன்றுமில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு கலசம் தண்ணீரும் கொஞ்சம் தண்ணீரும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கொஞ்சம் தண்ணீர் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் மாவு, இதை வைத்து கர்த்தர் ஆசீர்வதித்தார். அந்த ஆசீர்வாதம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 3 வருஷங்களுக்கு பஞ்சகாலத்திலே போஷிப்பை உண்டாக்கினது எலியாவின் நாட்களிலே. தேவப்பிள்ளையே, உங்க வீட்டில் ஒன்றும் கர்த்தர் உன்னை சந்திக்க வருவார். கர்த்தர் இந்த மாசத்துல உன்னை பார்க்க வருவார். கர்த்தர் உன்னை நீ எப்படி இருக்கிறாய், இந்த கொரோனா வைரஸ் நாட்களிலே நீ எப்படி இருக்கிறாய், நல்லா தூங்குறாயா, சமாதானமா இருக்கிறாயா, சந்தோஷமா இருக்கிறாயான்னு வரும் பொழுது சாராள் அவிசுவாசத்தை காட்டுகிறாள். சாராளுடைய அவிசுவாசம் இன்பம் பிறக்குமோ அப்படிங்கிற நிலைமை வந்து விட்டது. கர்த்தருடைய சோதர பெண்களுக்குள்ள வழிபாடு சாராளுக்கு நின்று போயிற்று என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இப்படி ஒன்றுமில்லாத நிலைமைக்கு தள்ளப்பட்ட சூழ்நிலையிலே அந்த ஆண்டவருடைய வார்த்தை ஆப்போசிஷனாக ஆன்சராய் வருகிறது. அவள் நினைத்ததற்கு அவருடைய அதான் அவர் உள்ளந்தரியங்களை ஆராய்ந்த உன்னுடைய நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறவர், உன்னுடைய சிந்தனைகளை தூரத்திலிருந்து அறிகிறவர். உன்னுடைய அவிசுவாசத்தை கண்டு அவர் அற்புதம் செய்யாமல் போகிற கர்த்தர் அல்ல. இன்றைக்கு உங்களுடைய விசுவாசத்தையும் என்னுடைய விசுவாசத்தை நான் திடப்படுத்திக் கொள்ளுவோம். அப்படி திடப்படுத்திக் கொள்ளும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுண்டோ, உற்பவ காலத்திடத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பாள் என்றார். தேவப்பிள்ளையே, நிச்சயமா கர்த்தர் உன்னை பார்க்க வருவார். உன்னுடைய தாழ்மையை கண்டு, நீ அவர் கொடுக்கிற கனத்தை கண்டு அவர் சும்மா போகாதபடிக்கு கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து கடந்து போவார். இன்றைக்கு ஆவியானவர் திருவலம் பெற்றுகிற வார்த்தை இந்த வாரத்தில் உன்னை சந்திப்பார். நீ ஜெப நேரத்தில் உட்கார்ந்துரு. இந்த வாரத்தில் தேவனுடைய சமூகத்தில் சற்று நேரம் நீ ஜெபி, சற்று நேரம் ஆண்டவரோடு கூட பழகி சமாதானமாயிரும். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் இருத்தின் வேண்டுதல் உனக்கு அருள் செய்வார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நீங்க தேவனுடைய சமூகத்தில் சற்று நேரம் காத்திருங்க. அவர் இறங்கி வருவார், அவனோடு கூட பேச வருவார், கர்த்தரோடு கூட உறவாட வருவார், உன்னை பார்க்க வருவார். எப்படி இருக்கிற மகனே, மகளே, நீ எப்படி இருக்கிற? ஆபிரகாமே, நீ எப்படி இருக்கிறாய்? நான் வானத்து நட்சத்திரங்களை போல் உன்னை பெருக பண்ணுவேன்னு சொன்னேனே, அந்த வார்த்தை நிறைவேற்றும் வீட்டுக்கு வரப்போகிறேன். கடற்கரை மணலை போல உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன்னு சொன்னேனே, அந்த வார்த்தை நான் நினைத்தருளி, அந்த வாக்கு தத்தத்தை நினைத்தருளி உன்னை பார்க்க வந்திருக்கிறேன். நிச்சயம் உன் வீட்டுக்கு வருவா, நிச்சயம் உன்னை பார்க்க வருவா. உன் பலவீனத்திலே அவருடைய பலன் பூர்ணமாய் விளங்க செய்யும்படி அவர் வருவார். ஒன்றுமே இல்லை,
வழிபாடு நின்று போனது. நான் கிழவனாய்விட்டேன், இன்பம் பிறக்குமோன்னு சொல்லுகிற வேலை வந்து விட்டது. தேவ பிள்ளையே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுண்டோ? உன் வீட்டில் அரிசியை கொண்டு வர வல்லமை உள்ளவர், உன் வீட்டில் பருப்பை கொண்டு வர வல்லமை உள்ளவர், உன் கடனை கட்ட வல்லமை உள்ளவர், உன் வியாதியை மாற்ற வல்லமை உள்ளவர், உன்னுடைய சிறுமியை மாற்ற அவர் வல்லமை உள்ளவர். ஒன்றும் இல்லதான், முடியலைங்கிற சூழ்நிலை தான், ஒன்றுமே இல்லை, இனி ஒன்றும் முடியாது அப்படிங்க நீங்க நினைக்கலாம். ஆனா கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும். மனுஷரால் கூடாததுதான் தேவனால் கூடும். ஒருவேளை உங்களுடைய அவிசுவாசம் ஒருவேளை இன்றைக்கு இருந்தாலும் கர்த்தர் வாக்கு பண்ணுவார் என்று சொன்னார். அவர் சொல்லிட்டு போறாரு, கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுண்டோ? உற்பவ காலத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது சாரால் ஒரு குமாரனை பெற்றிருப்பா. நீ விசுவாசி காட்டியுமே உனக்கு குமாரன் இருக்கும். நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். நீ விசுவாசித்தால் விசுவாசிக்காம போனாலும் நீ கடனை கட்டி முடிப்பாய், வீட்டை கட்டுவாய், கர்த்தருக்கு ஒரு வாகனத்தை தருவார். விரும்பினாலும் விரும்பாட்டி தேவன் ஆசீர்வதிக்க சித்தம் வைத்திருப்பார் என்று சொன்னால் தேவன் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். ஆபிரகாமின் நிமித்தம் சாராள் ஆசீர்வதிக்கப்படுகிறார். ஆபிரகாமின் நிமித்தம், ஆபிரகாமின் தாழ்மை, ஆபிரகாமுக்கு ஒரு நல்ல தாழ்மை, எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க, இன்னைக்கு கதவை கூட்டுங்க, அந்த ரங்கத்தில் பார்க்கணும், பிதாவை நோக்கி கூப்பிடுங்க, தரை மட்டும் விடு, ஆண்டவரே என்னை தாழ்த்துகிறேன். கர்த்தர் சிறியவனை புழுதியிலிருந்து உயர்த்துகிறவர், குப்பையிலிருந்து உயர்த்துகிறவர். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டார் என்று சொன்னவர் அவர். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால திருப்தி ஆவார் என்று சொன்னவர். இந்நாட்கள் நான் எருசலேமுக்கும் யூதாவுக்கும் நன்மை செய்யும்படி திரும்ப நினைத்தேன், பயப்படாதே என்று சொன்னவர் அவர். தேவ பிள்ளையே, அவர் சோர்ந்து போவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற கர்த்தர். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ கலையை போல சட்டை எடுத்து பறந்து எழும்புவார்கள். அவர் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். தேவ பிள்ளையே, தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? உன்னை பார்க்க சோர்ந்து போனாயோ? வாக்குத்தத்தம் கொடுத்தாரே நிறைவேற்றாமல் போய்விட்டாரே என்று அங்கலாய்த்திருக்கிறாயோ? ஆபிரகாம் தரை மட்டும் தன்னை தாழ்த்தினார். 2 பேர் ஜெபிக்க கடந்து போனார்கள். உங்களுக்கு நன்றாக தெரியும். ஒருவன் சொன்னான், பாவியாக என் மேல் கிருபையாயிரும். அவன் ஜெபம் கேட்கப்பட்டது, அவன் ஜெபம் கேட்கப்பட்டது. உன் ஜெபம் கேட்கப்படும் தேவ பிள்ளைகளே. அவரை வெறுமையா அனுப்பாதீங்க. அல்லேலூயா. அவர்களுடைய ஸ்தோத்திர பலியினாலே அவர் புசித்து திருப்தி அடைந்து போவார். ஸ்தோத்திர பலியிடம் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று வேதத்தில் வாசிக்கும். உன்னுடைய ஸ்தோத்திர பலிகளாலே நீர் அவனை கனம் பண்ணுகிற விதத்தினால் ஆண்டவரே சட்னையா இருக்காருங்க. நம்ம நல்லா துதிக்கிற கேளுங்க, நல்லா பாட்டு பாடுற கேளுங்க. நான் பாடுற பாட்டு நீங்க தான் கேட்பீங்கப்பா, வேற யாரும் கேட்க மாட்டாங்க. அவரோடு கூட பாட்டு பாடுங்க, அவரோடு கூட பழகி சமாதானமா இருங்க. நன்மை வரும், வாக்கு தத்தங்கள் நிறைவேறும், சொன்னதை செய்வார். மனமாற மாந்தன் அல்ல, பொய் சொல்ல மனிதன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? அவர் வசனித்தும் நிறைவேற்றாது இருப்பாரோ? இன்றைக்கு மனுஷன் வருவான், இன்னைக்கு 50 ரூபா உனக்கு தரேன்னு சொல்லுவான். கடன் போய் கேட்கறீங்க, 50 ரூபா கேட்கறீங்க, நாளைக்கு பா தரேன்னு சொல்லுவாங்க. நாளைக்கு போனீங்கன்னு சொன்னா இல்லைன்னு சொல்லிடுவாங்க. கர்த்தர் அப்படி அல்ல. என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் உண்டோ? அவர் வனாந்தரத்தில் வழிகளையும் அவாந்தரங்களில் ஆறுகளையும் உண்டாக்குகிறவர். அவர் வனாந்தரம் வறண்டலும் கடுவெளிகளுக்கு புஷ்பத்தை போல செழிக்க செய்கிறவர். அவர் நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் மிருகஜீவன் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்புகிறவர். அவர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தெய்வ பிள்ளைகளே, நான் திரும்ப வருவேன், உன்னை பார்க்க வருவேன், உன்னை சந்திக்க வருவேன், உன்னோடு கூட பேச வருவேன். அவர் வரும் பொழுது உன் ஸ்தோத்திர பலிகளாலே அவர் நுகருவாராக. நீங்க நல்லவர்னு சொல்லுங்க,
வல்லவர்னு சொல்லுங்க, போதுவானவர்னு சொல்லுங்க. கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருப்பதை உங்களுடைய பலன் என்று நிரூபியுங்க. அல்லேலூயா. அவன் செய்கிறான். ஆபிரகாம் தன்னுடைய பலிகளை தன்னால் இயன்றதை செய்கிறார். காலம் வரும், நேரம் வரும். நல்லா சாப்பிட்டாங்க, சோத்திரபடி நல்லா சாப்பிட்டாங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த தேவ தூதர்கள் நன்றாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்த பின்பு சும்மா போக மாட்டாங்க. ஒரு ஊழியக்காரரை நன்கு அறிவு. ஒரு ஊழியக்காரர் இன்னொரு ஊழியக்காரை சந்திக்க கடந்து போனார். அந்த ஊழியக்காரர் அவர் சந்திக்க போன பொழுது அந்த வீட்டில் அவர் சற்று நேரம் இருந்து இளைப்பாரி அந்த ஊழியக்காரோடு கூட பேசி அவர் காணிக்கை நோட்டை வாங்கி அந்த ஊழியக்காரர் பார்த்தாராம். அந்த காணிக்கை நோட்டை வாங்கி பார்க்கும்போது அந்த காணிக்கை நோட்டில் 0 எழுதப்பட்டிருந்தது. இந்த வார காணிக்கை 0, இந்த வார காணிக்கை 50 ரூபாய், இந்த வார காணிக்கை 100 ரூபாய், மீறி போன ஒரு 350 ரூபாய்க்கு மேலே அவர் காணிக்கை எழுதவே இல்லை. அப்பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அந்த ஊழியக்காரரை அவர் சந்தித்து பேசிக்கொண்டிருந்த நேரத்தில் இறுதியாக அவரிடத்துல அவர் ஒரு சின்ன காணிக்கை அவருக்கு கொடுத்து அனுப்பினாராம். அந்த ஊழியக்காரர் வாங்கின பின்பு இப்படி சொன்னாராம், இந்த வாரத்தில் பிதாகுமான் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே, இயேசுவி நாமத்தினாலே இந்த காணிக்கை பெட்டிக்கு, இந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற இந்த காணிக்கை பெட்டிக்கு அந்த நாட்டில் 1000 ரூபா நோட்டு இருந்துச்சு. அந்த 1000 ரூபா நோட்டு வரக்கடவுள் என்று சொல்லி ஜெபித்து வந்தார். அவரை ஆசீர்வதித்து வந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, அந்த நாட்டில் 1000 ரூபா நோட்டு அவர் காணிக்கை பெட்டிக்கு இல்லையா? அந்த ஊழியக்காரர், போன ஊழியக்காரர், தேவதூதன் போல போன ஊழியக்காரர் அவரை ஆசீர்வதித்தார். அவர் கிட்ட வாங்கிட்டு அவர் ஆசீர்வதித்து போனார். புதன்கிழமை அவர் ஜெபித்து வந்தார் அந்த ஊழியக்காரர். ஞாயிற்றுக்கிழமை போன் வந்தது, ஊழியக்காரர் இப்படி ஜெபம் பண்ணிட்டு போனாரே, அது நடக்குமா நடக்காதான்னு அவர்களுக்குள்ள ஒரு சூழ்நிலை. தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உன்னை பார்க்க வந்தால் உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன்னை சந்திக்க வந்தால் உன்னை ஆசீர்வதிப்பார். நடந்தது என்ன கர்த்தருடைய பிள்ளைகளே? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடத்தினார்கள். அந்த ஆராதனையில் ஒரு 1000 ரூபாய் நோட்டு, ஒரு சில சின்ன சின்ன ரூபாய் காணிக்கையிலும் இருந்ததாம். அவர் ஞாயிற்றுக்கிழமை மத்தியானத்துக்கு மேலே அவர் ஃபோன் பண்ணி என்னோடு கூட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அந்த ஊழியக்காரோடு கூட பேசினார். பாஸ்டர், நீங்கள் சொன்னபடியே 1000 ரூபாய் நோட்டை கற்றுக் கொடுத்துட்டார். வாசிங்க, எடுத்து வாசிங்க தேவ பிள்ளைகளே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 2ஆம் வசனம், 3ஆம் வசனத்தை பாருங்க. கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடியே சாராள் பேரில் கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். ஆபிரகாம் முதிர்வயதாய் இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். அப்பொழுது ஆபிரகாம் தனக்கு சாராள் பெற்ற குமாரனுக்கு ஈசாக்கு என்று பெயரிட்டார். தேவப்பிள்ளையே, அந்த 18ஆம் அதிகாரத்துல நான் ஒரு காலத்திட்டத்துல வருவேன். ஆமா, வருவேன். நான் உன்னை பார்க்க வருவேன். ஒரு காலகட்டங்களை நான் உன்னை பார்க்க வருவேன். அது பாருங்க, உற்பவ காலத்திட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன். 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். உன் பிள்ளைக்கு திருமணம் ஆயிருக்கும். நீ பிள்ளை இல்லாத இருந்தால் பெற்றெடுத்திருப்பாய். நீ வீடு கட்டாமல் இருந்தால் கட்டியிருப்பாய். நான் வருவேன். இங்க பார்க்கிறோம் 18-21ஆம் அதிகாரத்திலே கடாட்சமானார். தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரன். தேவன் குறித்திருந்த காலம், தேவ செயலும் சமயம் நேரிட வேண்டும் என்று சொல்லி பிரசங்கில வாசிக்கிறோம். இப்ப தேவ செயல் வரும். தேவன் உன்னை சந்திக்கும் நாள் வரும். இந்த வாரத்தில் கர்த்தர் உன்னை சந்திப்பாராக. கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக. கால திட்டத்திலே நீ ஒரு குமாரனை பெற்றிருப்பாய். காலம் வந்தது. 21ஆம் அதிகாரத்தில் இந்த காலம் வந்திருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடியே சாராள் பேரில் கடாட்சமானார். சொல்லியிருந்தபடியே, அவர் சொன்னபடியே, அவர் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று உனக்கு சொல்லி இருக்கிறாரா? நீ நன்றாயிருப்பாய் என்று சொல்லி இருக்கிறாரா? காலத்திட்டத்தில் வருவார். இன்றைக்கு உன்னை ஆசீர்வதித்து கடந்து போகிறார்.
அவர் வருவார், அடுத்த வருஷத்துல வருவார். நீ அடுத்த வருஷத்துல ஒரு வீட்டை கட்டி இருப்பாயாக இயேசுவின் நாமத்தினால். அடுத்த வருஷத்துல நீ ஒரு குமாரனை பெற்றிருப்பாயாக இயேசுவின் நாமத்தினால். இயேசுவின் நாமத்தில் அடுத்த வருஷம் திருமணம் நடந்திருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் கடன்கள் கட்டப்பட்டு இருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் வியாதி நீங்கி பிழைப்பாயாக. இயேசுவின் நாமத்தில் கண்ணீருக்கு விடுதலை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் கவலைக்கு விடுதலை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் போராட்டத்துக்கு விடுதலை உண்டாவதாக. அவர் வருவார், குறித்த நேரத்தில் வந்து விடுவார். ஆகையால் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கருத்துக்கள் அடங்கியிருங்கள். ஆகவே கர்த்தர் உன்னை சந்திப்பார், என்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நேரங்கள் போய்விட்டது, நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். கர்த்தர் நிச்சயமா என்னை சந்திப்பார், என்னை ஆசீர்வதித்து கடந்து போவார். அந்த ஆசீர்வாதம் நிச்சயமாய் நடக்கும். தாழ்மையோடு நடந்து கொள்ளும். உச்சிதங்களை கர்த்தருக்காக கொடுக்கும். பசியாய் வருகிற கர்த்தரை ஸ்தோத்திரம். தேவதூதரை தாங்குவோம். அவர்கள் நம்மை ஆசீர்வதித்து கடந்து, கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து கடந்து, கர்த்தர் நாம இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். ஆமென். பஞ்சகாலம் பெருகிட நேர்ந்தாலும் தம் தஞ்சமையானாரே. பஞ்சகாலம் பெருகிட நேர்ந்தாலும் தம் தஞ்சமையானாரே. அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அல்லேலூயா, துதி அல்லேலூயா, எந்த நன்மகனாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா, துதி அல்லேலூயா, எந்த நன்மகனாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். எந்த உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன். அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம், அவரையே நேசிக்கிறேன். அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம், அவரையே நேசிக்கிறேன். நம் கண்களை மூடி ஜெபித்து முடிப்போமா? நல்ல பிதாவே, இந்த வாரத்தில் நீர் எங்களை சந்திக்க வருகிறீர்கள் ஸ்தோத்திரம். நீர் எங்களை சந்தித்து ஆசீர்வதிக்க போகிறார்கள் ஸ்தோத்திரம். இந்த நேரத்திலே கர்த்தரை பார்த்து கொண்டிருந்த பிள்ளைகளை சந்தித்தீரே அக்காய் ஸ்தோத்திரம். நீர் ஆசீர்வதிக்கிறீரே அக்காய் ஸ்தோத்திரம். நிச்சயம் ஒரு நாள் வரும், நான் திரும்ப வருவேன், நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்று சொன்னீரே அக்காய் ஸ்தோத்திரம். ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல, சாரார்கள் கடட்சமானது போல எங்கள் மேல கர்த்தருடைய ஒரு ஆசீர்வாதமான மழையை பெய்யப்படும். தொடர்ந்து இந்த பிள்ளைகள், பார்க்க போற பிள்ளைகள் என் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இப்படி தாராணி நடத்தி கொடுத்தீர்கள். தொடர்ந்து தேவ சமாதானங்களில் நீங்கள் ஆளுகை செய்யட்டும். தேவ பிள்ளைகள் ஆண்டவரே எல்லாரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. அவருடைய வியாதி பலவீனங்களுக்கு விலக்கி பாதுகாத்துக்கணும். பற்றாக்குறையான நாட்களில் தேவைகளை சந்தியும். என் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். பிரயாணங்கள், போக்குவரத்து எல்லாவற்றும் உடைய கரம் இருப்பதாக. விசேஷமாக பொருளாதார தேவைகளை கர்த்தர் சந்தித்து தரும்படியாக நான் ஜெபிக்கிறேன். தொடர்ந்து நடத்தும் ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகலவாரம். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் இன்னும் சதா காலம் நம்மோடு விசேஷமாக சகல பரிசுத்தவான்களோடு கூட என்னால் நீடித்து நிலைத்திருப்பதாக. Hallelujah. May God bless you. May God bless you. கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். ஆமென்.